நிகழ்தகவு. மாமியாருக்கு போன் செய்து மருத்துவமனைக்கு வரச் சொன்ன மருமகன். மருத்துவமனையில் சடலமாக கிடந்த மகளை பறிகொடுத்து விட்டு கதறி துடித்த குடும்பத்தினர். உயிருக்கு உயிராக காதலித்து கரம் பிடித்த பெண்ணை அணுவணுவாக சித்திரவதை செய்து கொன்ற கொடூரம். மனைவியை கொலை செய்துவிட்டு கண்ணீர் சிந்தி ஆக்டிங் செய்த சைக்கோ கணவன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த பெண்ணுக்கு அவங்களோட மருமகன் தீட்சித்துக்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. திடீர்னு மருமக எதுக்கு கால் பண்றாங்கங்கிற சந்தேகத்தோடயே போன் காலை அட்டன் பண்ணி இருக்காங்க. அப்போ உங்க மகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, கொஞ்சம் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காரு மருமகன் தீட்சித். அதை கேட்டு பதற்றம் அடைஞ்சவங்க தன்னோட உறவினர்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல மகள் வைஷ்ணவி உயிரிழந்துட்டான்னு மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சி போயிட்டாங்க. மகள் இறந்துட்டாங்கிறது ஒரு சைடு அதிர்ச்சின்னா, இன்னொரு பக்கம் வைஷ்ணவி உடல்ல ஏகப்பட்ட காயங்கள் இருந்ததும் அவங்களோட குடும்பத்தாருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. வைஷ்ணவியோட நிலைமைய பார்த்து கொதிச்செழுந்த அவங்களோட உறவினர்கள் அங்கிருந்த தீட்சித்தை அடிக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்த போலீஸ்காரங்களும் தீட்சித்தோட உறவினர்களும் வைஷ்ணவியோட உறவினர்களை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறோம். அதை விட்டுட்டு இப்படி தகராறு பண்றதெல்லாம் ரொம்ப தப்புன்னு போலீஸ்காரங்க அவங்கள கண்டிச்சிருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் மகளை இவன் ஒரு நாள் கூட சந்தோஷமா வச்சுக்கலன்னு வைஷ்ணவியோட அம்மா போலீஸ்காரங்க கிட்ட தன்னோட மகளுக்கு நேர்ந்த கொடுமைய பத்தி அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவுல வைஷ்ணவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல வைஷ்ணவிய கழுத்தை நெரிச்சிருக்காங்கன்னோ அவங்கள சரமாரியா அடிச்சிருக்காங்கன்னோ அதனாலதான் வைஷ்ணவியோட உயிர் போயிருக்குங்கிறது ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. வைஷ்ணவி அம்மா சொன்னதையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பார்த்த போலீஸ்காரங்களோட சந்தேக பார்வை தீட்சித் மேல திரும்பி இருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடுல உள்ள கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த தீட்சித்தும் காட்டுக்குளத்தை சேர்ந்த 26 வயசான வைஷ்ணவியும் ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல நண்பர்களா பழகின 2 பேரும் நாளடைவுல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு வந்த தீட்சித் வைஷ்ணவி கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுல தங்களோட காதல் விவகாரத்தை பத்தி சொன்னதும் 2 வீட்டு பெரியவங்களோ ஒன்னு கூடி வைஷ்ணவிக்கும் தீட்சித்துக்கும் கடந்த 2024ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்தப்ப வைஷ்ணவியோட பெற்றோர் மாப்பிள்ளை தீட்சித் பேர்ல சொத்துக்களை எழுதி வச்சதோட பணத்தையும் தங்க நகைகளையும் வாரி கொடுத்திருக்காங்க. ஆசையா பெத்து வளர்த்த பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு இப்படி லட்சக்கணக்கில் வரதட்சணையும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பணம் நகை சொத்தை வாங்கிக்கிட்ட தீட்சித் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் மனைவி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் காதல் மனைவி வைஷ்ணவி மேல தீட்சித்துக்கு சந்தேகங்கிற புயல் வீசி இருக்கு. எப்ப போன் பண்ணாலும் கால் வெயிட்டிங்ல தான் இருக்கு. எவன் கூட பேசுறன்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிச்ச தீட்சித் அடுத்து கை நீட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. சொந்தக்காரங்க கிட்ட பேசினா கூட ஆண்கள் கிட்ட பேசுறதா டார்ச்சர் செஞ்சதுனால வெறுத்து போன வைஷ்ணவி 3 மாசத்துக்கு முன்னாடி காட்டுக்குளத்துல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் யாருக்குமே மரியாதை, கணவன் சண்டை போட்டாலும் அனுசரிச்சு வாழப்பாருன்னு பழைய பஞ்சாங்கம் பேசி வைஷ்ணவிய மறுபடியும் கணவர் வீட்லயே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பெற்றோர். அதனால வேற வழி இல்லாம தீட்சித் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க வைஷ்ணவி. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த சந்தேக சைக்கோ தீட்சித் யார் கூட பேசுறன்னு கேட்டா பெட்டியை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவியா, அப்படி போனாலுமே என் கூட தான் வந்து வாழ்ந்தாகணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு வம்பு இழுத்திருக்காரு. தினமும் சண்டை, இது ஒரு வாழ்க்கையா, உன் கூட வாழறதுக்கு பேசாம உயிரை விட்டுறலாம்னு கத்தி இருக்காங்க வைஷ்ணவி. அதனால டென்ஷனான தீட்சித் நீ உயிரோடவே இருக்க வேண்டாம், நானே உன் கதையை முடிச்சிடுறேன்னு காலால எட்டி உதச்சி அடிச்சிருக்காரு.
கையில கிடைக்கிற பொருட்களை கொண்டு மனைவி மேல எரிஞ்ச தீட்சித் வைஷ்ணவியை கீழே தள்ளி விட்டுட்டு கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு சொல்லி பக்காவா நாடகமாடி இருக்கான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தீட்சித் வசமா சிக்கிட்டான். என் மகளோட மரணத்துக்கு தீட்சித் தான் காரணம்னோ, அவன் தான் என் மகளை சித்திரவதை பண்ணி கொன்னுட்டானோ, அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னோ வைஷ்ணவியோட பெற்றோர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தீட்சித்தை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அப்போ என் பொண்டாட்டிய நான் தான் கொலை பண்ணேன்னு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தீட்சித் மேல மர்டர் கேஸ ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு